ரவி மற்றும் ராஜ் அப்படின்னு 2 இணை பிரியாத நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களோட நட்பை பார்த்து அந்த கிராம மக்கள் எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போடாம ரொம்ப ஒற்றுமையா மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க நட்பு அவ்வளோ ஆழமானதா இருந்தது. நாட்களும் செல்ல செல்ல ரவியும் ராஜுவும் வளர்ந்து பெரியவங்களா ஆனாங்க. ஆனா காலமும் சூழ்நிலையும் அவங்கள அப்படியே இருக்க விடல. நாம கூட சில பேரை பார்த்திருப்போம். சின்ன வயசுல அவங்களோட குணாதிசயம் ஒரு மாதிரி இருக்கும், வளர வளர அவங்களோட குணங்கள் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ரவிக்கும் ராஜுக்கும் அவங்க வளர வளர அவங்களோட குணங்களும் மாற ஆரம்பிச்சது. ரவி ரொம்ப நல்லவனாகவும் நேர்மையானவனாகவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற ஒரு மனப்பான்மையோடையும் வளர்ந்தான். ஆனா ராஜுவோ அப்படியே ரவிக்கு நேர்மாறா வளர்ந்தான். நிறைய பணப்பேராசை பிடிச்சவனாகவும் தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதுக்காக எவ்வளோ பொய் வேணும்னாலும் சொல்ற அளவுக்கு வளர்ந்தான். எல்லார்கிட்டையும் நல்லவன் மாதிரி நடிப்பான். இப்படியே கொஞ்ச காலம் கடந்து போச்சு. ராஜுவும் ரவியும் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அழகான நல்ல குணமுடைய பெண்களா பார்த்து கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில வருடங்களுக்கு அப்புறம் ரவிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ராஜுவுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடு இருந்துச்சு. ரவி தன்னோட மனைவி குழந்தை கிட்ட ரொம்ப பாசமாவும் அன்பாவும் நடந்துக்கிட்டான். அவனோட குழந்தைக்கு மீரான்னு ஒரு அழகான பேர் வச்சாங்க. அந்த குழந்தையும் தன்னோட அப்பா மேல அதிகமான அன்பு வச்சிருந்தா. ஆனா ராஜு தன்னோட குடும்பத்துக்கிட்ட அன்பா இருந்ததே கிடையாது. எப்பவுமே சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பான். தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, அது எப்படி கிடைக்கும், யாரால கிடைக்கும்னு மட்டும்தான் அவனோட முழு சிந்தனையும் இருக்கும். எப்பவுமே பணம்னு பணம் பின்னாடியே இருந்தான். ஆனா அவனோட மனைவி அப்படி கிடையாது, ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. இப்படியே காலம் கடந்து செல்ல செல்ல மீராவும் வளர்ந்து பெரியவளானா. வாழ்க்கை எப்பவுமே யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத அடிக்கடி நமக்கு உணர்த்திட்டே இருக்கும். அந்த மாதிரி ரவியோட அழகான வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வந்தது. ரவியோட மகள் மீராவுக்கு 10 வயசு இருக்கும். அவளோட உடல்நிலையில சில பாதிப்புகள் ஏற்பட்டதை அவங்க உணர்ந்தாங்க. நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானா மீரா. ரவி கிட்ட நேர்மை இருந்தாலும் மீராவோட நோயை குணப்படுத்துற அளவுக்கு அவன்கிட்ட பண வசதி இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு உடைஞ்சு போயிட்டான். தன்னோட நிலைமைய நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டான். தன்னோட கவலைய தன் மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிட்டான். நிலா, நாம நேர்மையாதான் இருந்திருக்கோம், மற்றவங்களுக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கோம். ஆனாலும் இப்ப நம்ம நிலைமைய பாத்தியா? நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்மளால பாத்துக்க கூட முடியல. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. மனசு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி கஷ்டமா புலம்பி தீத்தான் ரவி. அதை கேட்டு நிலா, நீங்க கவலைப்படாதீங்க, நாம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, யாரையும் ஏமாத்தல, கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வழியில உதவி கிடைக்கும் அப்படின்னு ஆறுதல் சொன்னான். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல மீராவோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ரவியோட மனைவி நிலாவுக்கு ஒரு யோசனை வந்தது. நாம ஏன் நம் கணவரை அவரோட நண்பர் ராஜு கிட்ட உதவி கேட்க சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சா. ஆனா அந்த நேரத்துல ரவி வீட்டுல இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவி வீட்டுக்கு வந்ததும் நிலா அவன் பக்கத்துல வேக வேகமா போயிட்டு, என்னங்க, நீங்களும் ராஜு அண்ணாவும் நல்ல நண்பர்கள் தானே, அவர் ஒரு பணக்காரரும் கூட, நீங்க ஏன் அவர்கிட்ட உதவி கேட்க கூடாது அப்படின்னு தன்னோட யோசனைய சொன்னான். நிலா சொன்ன யோசனை நல்லா இருந்தாலும் தன்னோட நண்பன் கிட்ட எப்படி கேட்கறதுன்னு நினைச்சு ரவி ரொம்ப தயங்கினான். ஆனாலும் தன்னோட மகளை காப்பாத்த வேற வழியே இல்லைன்னு ராஜு கிட்ட உதவி கேட்கலாம்னு முடிவு பண்ணான். சரி நிலா, நான் ராஜு கிட்ட உதவி கேட்டு பாக்குறேன். அவனோட உதவி கிடைச்சா இப்போ நம்மள மகளை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன். அவன் நமக்கு உதவி செய்யறான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை சந்திக்க அவனோட வீட்டுக்கு போனா ரவி. ராஜுவோட வீடு பெரிய பணக்காரங்க வசிக்கிற மாளிகை மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்ததுமே இவனோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு. ராஜுவுக்கு நம்மள ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இருந்தாலும் ஒரு சின்ன மனதைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த வீட்டோட கதவை தட்டுனான். அங்க ராஜுவோட மனைவி கதவை திறந்தாங்க. வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிருச்சு. மீரா எப்படி இருக்கா? என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேள்விகளை அடுக்கிட்டே போனாங்க. ஆனா இந்த எந்த கேள்விக்குமே ரவி பதில் சொல்லல. அவனோட மனசுக்குள்ள தன்னோட மகளை பத்தின யோசனைகள் மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தது.
இதையெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்த ராஜு ரொம்ப நாள் பழகின தன்னோட நண்பனை பார்த்த சந்தோஷம் கூட இல்லாம அவனை வரவேற்கவும் செய்யல. ஆனா அவன் மனசுக்குள்ள இவன் எதுக்காக வந்திருப்பான் அப்படிங்கிற கேள்வி மட்டும் போய்கிட்டே இருந்தது. இருந்தாலும் ராஜு ஒரு கடமைக்காக, நண்பா நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உன்னோட மனைவி மகள் 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். என்னோட மனைவி நல்லாதான் இருக்கா நண்பா, ஆனா என்னோட மகள் மீராவுக்கு தான் உடல்நிலை சரியில்லாம போய் படுத்த படுக்கையா இருக்கா. அவளை காப்பாத்த நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இன்னும் நிறைய பண உதவி தேவைப்படுது. அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம்னு வந்தேன். இதை கேட்டதும் பேராசை பிடிச்ச ராஜு மனசுல மோசமான எண்ணங்கள் உருவாச்சு. ரவியோட இந்த நிலைமையை பயன்படுத்தி எப்படி அதிக பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சான். ரவி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. என்னோட தொழிலை மேம்படுத்த நான் அந்த பணத்தை வச்சிருக்கேன். தொழில முதலீடு பண்ணினா எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இப்போ உன்னோட மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. நீ கேக்குறதுனால உன்னோட மகளுக்காக நான் கொடுக்குறேன். ஆனா நீ அதுக்காக நிறைய வட்டி பணம் தர வேண்டியிருக்கும். இதுல உனக்கு சம்மதமா? ராஜு இப்படி சொன்னதை கேட்ட ரவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். நாமளே நம்ம மகள் மீரா இப்படி இருக்கான்னு வருத்தத்துல இருக்கோம். நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு தானே இவங்கிட்ட கேக்குறோம். இந்த சந்தர்ப்பத்தையும் இவன் இப்படி பயன்படுத்திக்கிறானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனாலும் தன்னோட மகளை காப்பாத்த தாங்கிட்ட வேற வழி இல்லாததால ராஜு சொன்னதை ரவி ஏத்துக்கிட்டான். ராஜு கொடுத்த பணத்தை கொண்டு போய் எல்லா மருத்துவ முறைகளையும் முயற்சி செய்யறான். ஆனாலும் மீராவுக்கு இன்னும் மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னு ரவிக்கு தெளிவா புரிஞ்சுது. மீராவோட உடல்நிலையும் சரியாகாம தன்னோட நண்பன் ராஜு கிட்ட வாங்கின பணத்துக்கான வட்டியும் கட்ட முடியாம ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டான் ரவி. ஆனாலும் தன்னோட மகளை காப்பாத்துற மன உறுதியை கைவிடாம போராடினான். அவனோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் தன் மகள் மீராவோட மருத்துவ செலவுக்கான நிதி திரட்டுறதுலயே செலவிட்டான். தன்னோட உடைமைகள் எல்லாத்தையும் வித்து பல நண்பர்களோட உதவிகளையும் கேட்டு ரொம்ப போராடினான். ரவியோட தளராத இந்த போராட்டத்தை பார்த்த அந்த கிராம மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவரோட நேர்மையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையும் அந்த கிராம மக்களை கொஞ்சம் யோசிக்க வச்சது. நமக்காக ரவி நிறைய உதவிகளை செஞ்சிருக்கார், நாம கண்டிப்பா அந்த உதவிக்கான பலனை அவருக்கு செய்யணும் அப்படின்னு எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து அவரோட பிரச்சனைகளை முடிக்க முடிவு பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்த பொன் பொருள்னு எல்லாத்தையும் கொடுத்து உதவியும் செஞ்சாங்க. தன்னோட பணத்துக்கான வட்டியை கட்ட முடியாம இருந்த ரவிக்கு ஊர் மக்கள் உதவி பண்றதை கேள்விப்பட்டான் ராஜு. எப்படியும் ஊர் மக்கள் கொடுக்கற பணத்தை வச்சு அவனோட மகளுக்கு மருத்துவம் தான் பார்ப்பான், நம்ம வட்டியை கண்டிப்பா கட்ட மாட்டான். அதனால நேர்ல போய் நம்மளோட வட்டி பணத்தை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ரவி வீட்டுக்கு போறான் ராஜு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ராஜுக்கு எல்லாமே புரிஞ்சுது. மீராவோட நிலைமைய பார்த்ததும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. மனசு உடைஞ்சு போனான். அவனோட குற்ற உணர்ச்சியை அவனாலேயே தாங்கிக்க முடியல. நாம எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருந்திருக்கோம். ஒரு குழந்தை இப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது கூட நாம பேராசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். தன்னோட தவற உணர்ந்த ராஜு ரவி கிட்ட மன்னிப்பு கேட்க போனான். அவன் தன்னோட நண்பன் ரவி கிட்ட, நண்பா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தவறு. என்னோட பேராசையால உன்கிட்டயே நான் அப்படி நடந்துக்கிட்டேன். உன்னோட நிலைமைய பத்தி யோசிக்காம என்கிட்ட இருக்க பணத்தை உன்கிட்ட கொடுத்து எப்படி அதிகமாக்கலாம்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உன்னோட மகளோட நிலைமைய பார்க்கும்போது எனக்குள்ள குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுடுச்சு. என்னை மன்னிச்சிரு நண்பா அப்படின்னு கேட்டான். இரக்க குணம் கொண்ட ரவி தன்னோட நண்பன் தவற உணர்ந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு மன்னிப்பும் கொடுத்தான். பரவாயில்ல நண்பா, நீ இத்தனை நாள் உனக்காக மட்டுமே வாழ்ந்த, இனிமேலாவது மற்றவங்களுக்காக வாழ்ந்து பார். அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். நம்மளோட நட்பு நாம வெற்றி அடையும் போது மட்டும் இல்லை, நாம மகிழ்ச்சியா இருக்கும் போது மட்டும் இல்லை, நீ தவறு செய்யும் போது அந்த தவறை திருத்தி அதை மன்னிக்கிறதுலயும் இருக்கும். நான் உங்ககிட்ட கடனாத்தான் பணம் வாங்கினேன், அதை திருப்பி கொடுக்கறது என்னோட கடமை. அதனால நீயே வேண்டாம்னு சொன்னாலும் கண்டிப்பா உன்னோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு ரொம்ப தன்மையா சொன்னான் ரவி. ரவியோட இந்த பெருந்தன்மையை பார்த்த ராஜு வட்டி பணத்தை அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டு ரவிக்கு பாரம் கொடுக்காம எப்படி தாங்கிட்ட வாங்கின கடனை திருப்பி தர்றது அப்படின்னு ஒரு திட்டத்தையும் வகுத்து கொடுத்தார். ஒரு காலத்துல நேர்மையோட பாதையே விரும்பாத ஒரு மனுஷன்தான் ராஜு. ஆனா இன்னைக்கு அதை முழு மனதோட ஏத்துக்கிட்டார். ராஜு ஒரு ஆழமான மாற்றத்தை அடைஞ்சதை கிராம மக்கள் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அவர் சமூக சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு ஏழைகளுக்கு உதவிகள் செஞ்சார்.
எல்லா விஷயங்களிலும் நேர்மையை கடைபிடிச்சு அவர் இழந்த மரியாதையை மறுபடியும் மீட்டெடுத்தார். மீராவோட உடல்நிலையும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சது. 2 நண்பர்களுக்கும் இடையேயான பந்தம் ஆழமானது. இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த கதையில நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரவியோட நேர்மை அவனோட மகள் மீராவை காப்பாத்துனது மட்டும் இல்லாம ராஜுவோட மாற்றத்திற்கான ஒரு ஊக்கமாவும் அமைஞ்சது. நீதியும் நேர்மையும் ஒரு தவறான மனுஷனை கூட மாத்துற வழியை கொடுக்கும். ஸோ எல்லாரும் நீதியோடையும் நேர்மையாகவும் இருங்க. ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்கணுங்கிறதையும் ஒரு நண்பன் எப்படி இருக்க கூடாதுங்கிறதையும் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாரும் ஒரு நல்ல நண்பனா இருக்க முயற்சி பண்ணுங்க.